எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு அனுப்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் எடுத்த விலாக் தான் இது. அன்னைக்கு என் பையனை வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் நான் காட்டியிருக்கேன். காலையில் ஒரு 6 o'clock 6:30க்கு நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் என் கூட என் பையன் எந்திரிச்சிட்டான். அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவனை வச்சுட்டே தான் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரிஞ்சேன் காலையில் செய்யறதுக்கு. அவனும் கொஞ்சம் நேரம் முழிச்சிருந்துட்டு அவன் தூங்கிட்டான். காலையில் எப்பயுமே ஒரு 1/2 hour 1 hour எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்கிடுவான். அந்த மாதிரி அவன் தூங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுருந்ததை பொரியல் பண்ணிட்டேன். சைட்லேயே சாப்பாட்டுக்கு குக்கர் வச்சுட்டு இந்த பக்கம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு பொரியல் பண்ணிக்கிட்டேன். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. வீட்லேயே முருங்கை மரம் இருக்குது. அதில் முருங்கைக்காய் பறித்து தான் போட்டிருந்தேன். சீசனுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் இல்லை முருங்கைக்காய், இருந்தாலும் பட் ஓகே டேஸ்ட்டு. இந்த பக்கம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சூடானது வெங்காயம் போட்டு வணக்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரத்துக்கு நான் வரமிளகா, பச்சை மிளகா நான் எதுவுமே போடலை. மிளகா பொடி தான் போடுறேன். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிறேன். நல்லா ஒரு கொதி வந்ததும் இதில் தக்காளி நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் பொரியல். அதனால் மீடியம் சைஸ் தக்காளி நான் 4 போட்டுக்கிறேன். நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறம் காய் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை காய் வேகலை அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேமில். சைட்லேயே நான் ரசமும் வச்சுட்டேன். கடைசியாக இறக்கும்போது தேங்காய் பூ போட்டு நான் இறக்கிக்கிறேன் பொரியலை. இதை சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் சாப்பாட்டு வேலை முடித்ததும் பெருசாக எந்த வேலையுமே இல்லை. அதனால் நான் விலாக் எடுக்கல. ஈவினிங்கில் இருந்து தான் விலாக் எடுக்கிறேன். நேற்று கோதுமை தோசை பண்ணேன். வீட்டில் மாவு அரைக்கலை. அதனால் அப்பா கடையில் வாங்கிட்டு வந்தாங்க இட்லி மாவு. சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. அதை நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸை வெளியே எடுத்து வச்சது மட்டும்தான். என் பையன் தூங்கிட்டு இருந்தான். அவன் அரை தூக்கத்தில் எந்திரிச்சதுனால சும்மா நையின்ட்டே இருந்தான். அம்மா ஒரு 9 o'clock வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவனை ஃபீட் பண்ணி தொட்டிலில் போட்டதுக்கப்புறம் இட்லி வச்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருந்த தொட்டுக்கிறதுக்கு. கூடவே ஃப்ரைட் ரைஸ் பண்ணாமல் தக்காளி போட்டு சாப்பாடை தாளிச்சுக்கிட்டேன். நாங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. அன்டைமில் ரொம்பவே சாப்பிட முடியலை. அதனால் இட்லி மீதமாயிருச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் இட்லி உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
கடைசியாக எல்லா ஒர்க்குமே பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.